நடத்தி வருகிறார். அவர்கள் 2 பேரும் எப்படி வாழ்த்து வருகின்றார்கள் என்றால் மன்மதனோ ரதியும் போலே மன்மதனோ ரதியும் போலே அன்புடை நீ வாழ்த்தி வாரா வாழ்த்தி வாரா ரதியும் போலே மன்மதனோ ரதியும் போலே மன்மதனோ ரதியும் போலே வாழ்த்தி வாரா வாழ்த்தி வாரா இவையும் போலே கருத்துடன் வாழ்த்தி வாரா வாழ்த்தி வேணும் நாளையிலே வாழ்த்து பெறும் நாளையிலே மந்திரல்லாய் மலடா மலடா மன்மதன் ரதியை போலே வாழ்த்து வருகின்றார்கள். சொத்தால் வரைவில்லை சுகத்தாலே வரைவில்லை பொருளால் தாழ்வில்லை பொருளால் தாழ்வில்லை எல்லா செல்வத்தையும் கொடுத்த இறைவன் ஒரு குழந்தையை கொடுக்க வளர்த்து விட்டார். குழந்தை இல்லாத கவலையினால் அம்மையப்பர் ஆலயத்தில் வந்து வேண்டுகின்றார். வேண்டிய வேண்டல் வீண் போகாத வெற்றெடுத்தால் அக்குழந்தை திருகண்ட நட்டுவரின் சூட்டுகின்றாள். அதே அம்மையப்பர் ஆலயத்தை 41 தாதி பெண்கள் நடனமாடுகின்றார்கள். தலைமை சிவகாமி தாசி. அவளுக்கும் ஒரு குறை. ஆடுறவளுக்கு கையில குறையா காலில குறையான்னு கேட்கலாம். அவளுக்கும் குழந்தை இல்லை. அவளும் அம்மையப்பர் ஆலயத்தில் வந்து வேண்டுகின்றாள். வேண்டிய வேண்டல் வீண் போகாத வெற்றெடுத்தால் நான் குழந்தை. அந்த குழந்தைக்கு திருகண்ட நட்டுவன் என்று சொல்லுகின்றாள். மறுபடியும் இவளுக்கு ஒரு சின்ன ஆசை. காசி குலத்திலே ஆண்களுக்கு மதிப்பென்பதே கிடையாது. ஆண்கள் எல்லாம் ஒதுக்கப்பட்டது. நமக்கு மட்டும் ஒரு பெண் குழந்தை இருக்கும் என்று சொன்னால் குழந்தை வைத்து பல கோடி நாம தேடலாம். சரி போயிட்டு போகட்டும். நமக்கு எப்படியாவது ஒரு பெண் குழந்தை வேணும் என்று மறுபடியும் அம்மை இப்ப ஆலயத்தில் வந்து வேண்டுகின்றாள். வேண்டிய வேண்டல் வீண் போகாதே. ஆமா பெற்ற நிலை பெண் பிள்ளைதான் பெற்ற நிலை பெண் பிள்ளைதான் பெற்ற நிலை பெண் பிள்ளைதான் பெண் பிள்ளைதான் பெண் பிள்ளைதான் சிவகாமி தாசி சிவகாமி தாசி சிவகாமி தாசி சிவகாமி தாசி பெண் பிள்ளைதான் பெண் பிள்ளைதான் பெண் பிள்ளைதான் பெண் பிள்ளைதான் சிவகாமி தாசி சிவகாமி தாசி சிவகாமி தாசி சிவகாமி தாசி உற்றார்கள் வன்முறையா ஒட்டோடி மன்மகளே சித்திரம் போல் வெச்செடுத்தே சித்திரம் போல் வெச்செடுத்தே சித்திரம் போல் வெச்செடுத்தே வெச்செடுத்தே சிவகாமி மகந்தனக்கி சிவகாமி மகந்தனக்கி 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 வெச்செடுத்தே சித்திரம் போல் வெச்செடுத்தே சித்திரம் போல் வெச்செடுத்தே வெச்செடுத்தே சிவகாமி மகந்தனக்கி சிவகாமி மகந்தனக்கி சிவகாமி மகந்தனக்கி மகந்தனக்கி பெற்றெடுத்தால் பெண் குழந்தை அறிந்தார்கள் மூலவர்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து நிற்கின்றாங்க. கொஞ்சம் காலம் சிவகாமி அதாவது நம்ம ஊர்லயே பொம்பளை பிள்ளை பிறக்கல. இப்ப சிவகாமி தாசி அழகான ஒரு பொம்பளை பிள்ளை பிறந்திருக்காங்க. ஆமா போய் பாத்துட்டு வருவோமா அப்படி என்று எல்லோரும் வருகின்றார்கள். குழந்தையை பார்க்கிறாங்க. குழந்தையுடைய முகத்திலே லட்சுமிகளை தெரிகின்றது. உங்க வீட்டு பிள்ளை எங்க வீட்டு பிள்ளை போல இருக்குது. லட்சுமி போல் காட்சி அளிக்கிறாளா? சில ஆட்கள்
பாக்குறதுக்கு ரொம்ப தோரணையா இருப்பான். ஆனா முகமெல்லாம் அவிஞ்சு இறக்கி வச்சுட்டு தான் இருப்பான். ஆமா, அப்படி இருக்கிறாங்க. அப்படிதான் இருக்கான். சிலவங்க பாக்குறதுக்கு தோரமே இருக்காது. ஆனா நல்ல மனசு இருக்கும். முகத்துல மனசு இருக்கு. அப்படி இருக்கு. ஆகையாலே அனைவரும் வந்தார்கள். குழந்தை முகத்தை பார்த்தார்கள். முகத்தில் லட்சுமிகளை தெரிகின்றது. ஆமா, ஆகையால் குழந்தைக்கு லட்சுமி என்று பேர் சுட்டுகின்றார். என்று வேறிட்டாருமே வெறுமையோடு வந்து வரக்கூடிய நாளிலே இந்த பாலகியாகப்பட்டவள் எப்படி வந்து வருகிறாள் என்றால் பாலகியை வளர்த்துவாராள் நாளொரு மீறி பொழுது வண்ணமாக வளர்த்தவரை ஏதோ ஒன்றன் பின் ஒன்றதாகி 5 வயதாகின்றது. 6 விட்டதான் படித்தாள். 6 வயதில் 7ஆம் திருவயதில் எடுத்து உதவிக்கின்றார்கள். அதை கல்வி கலியோடு கலியாகவே நாட்டியங்களையும் கற்றுக் கொடுக்கின்றார். தேர்ச்சி பெறுகின்றாள். நினைக்கின்றாள் தாயானவள். அண்ணன் பத்திரம் வாசிக்கின்றான், தந்தை நாட்டியம் ஆடுகின்றான். அப்படி என்று சொன்னால் அம்மை இப்ப ஆலயத்தை நம்மள் அரங்கேற்றம் செய்ய வேண்டும். அப்படி லட்சுமியுடைய திருநடனம் அரங்கேற்றம் என்று அறிவிக்கப்படுகிறதா? ஊரவர்கள் எல்லாம் அறிந்தார்கள். எப்படி வந்திருக்குது? ஏன்னா சில ஆட்களுக்கு பழைய ஆட்களுக்கு மேலதான் ஆசை இருக்கும். புது ஆட்கள் வரணும்னு ஆசைப்பட மாட்டாங்க. சிலவங்க அப்படி இல்ல, புது ஆட்கள் வரட்டுமே அப்படின்னு நினைப்பாங்க. ஆமா, பழைய ஆள் வரலன்னு என்ன எரிச்சல் என்ன கூட சொல்லி இந்த லட்சுமியுடைய திருநடன அரங்கேற்றம் சொன்னத ஊர் ஜனங்கள் எல்லாம் வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க. சொன்னத லட்சுமி பார்ப்பதுக்கு ரொம்ப அழகா இருப்பா. சரி, ஆடலாம் சும்மாவா இருக்கும். அவன் அந்த கண்ணை உருட்டுவாங்க. அந்த கண்ணு உருட்டையிலே சிலவன் செத்துருவான். அந்த உருட்டைதான் சிலவன் ரசிப்பான். இப்படி பெரியவர் முதல் சிறியவர் வரை எப்பொழுது திரை விலகும், எப்பொழுது லட்சுமி வருவாள், எப்பொழுது திருநடனம் ஆடுவாள் என்று எதிர்பார்க்க அத்தனை பேரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற திரை விலகியது. அண்ணன் பத்திரம் வாசிக்கின்றார், தங்கை அவள் நாட்டியம் ஆடுகின்றார். அந்த லட்சுமி